அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் வினமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பரி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை, திருதியை திதி 12:32 பகல், பின்னாடி சதுர்த்தி, மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் தெற்கு, பரிகாரம் தை. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன், புதன், சுக்கிரன் இது 3 துலாத்தில் இருக்குது. செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்குது. சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியில் இருக்குது. அவரோட ராகு சேர்ந்துருக்காரு. சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கு. குரு பகவான் கடகத்தில் உச்சம். கேது எப்படி இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்கார். இதில் சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, சனி ஆட்சி, இந்த 3 கிரகமும் ஆட்சி பெறுகிறது. சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது, குரு உச்சம். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நேற்றிலிருந்து ஒரு அமைப்பு, அருமையான அமைப்பு. இந்த நாட்கள்லாம் நன்றாக இருக்கிறது. மேஷராசி என்பவர்களே, அவங்களுக்கு உங்கள் ராசி 4 கூடையவர் 2ல் உச்சம் பெற்றிருக்காரு, 9 கூடையவர் 4ல் உச்சம் பெற்றிருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. நல்ல நிறைவு இருந்திருப்பார், நல்லதெல்லாம் நடக்கும். சனி பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்குது, அதை விட சிறப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த அமைப்புகள் பிரமாதமாக இருக்கிறது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்னா என்ன? அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு வயதுக்கு தக்கபடி நன்மை. ஒரு 65 வயசுக்கு ஜாதகத்துக்கு பார்த்து நல்லது நடக்கணும்னா கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டுவான்னு சொல்ல முடியுமா? வீடு கட்டுவான்னு சொல்லலாம், கல்யாணம் நடக்குமான்னு சொல்ல முடியுமா? 50 வயதுக்கு தக்கபடி நல்லது நடக்கும் அப்படின்னு பேர். அதனால் ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குருபான் 3ல் இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது 8ஆம் அதிபதி உச்சம் பெறப்படாது, நிறைய செலவுகளை ஏற்படுத்தும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 2ல் உச்சம், 2ஆம் அதிபதி உச்சம். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல், உங்கள் ராசிநாதனும் 5ல். இதெல்லாம் மிதுன ராசிக்கு அருமையான அமைப்பு. அதனால் நல்லது நடக்கும், நல்லதே நடைபெறும். அன்பான கடகராசி என்பது உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு கடகராசிக்கு நல்ல அமைப்பு. அதனால ஜென்மா குரு அப்படின்னு பேர். இந்த ஜென்மா குரு இடமாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏதாவது இருக்கிற இடத்தை விட்டு வெளியில் கிளம்புற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவாங்க. சிம்ம ராசி என்பது உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் விரயசானம்னு பேர். சுப விரயங்களாக பண்ணுவோம், நல்ல விரயங்களாக இடம் வாங்குவோம், வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க, அந்த மாதிரி நல்ல செலவாக பண்ணுங்க. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பது உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் நல்ல அமைப்பு உங்களுக்கு. அதனால் கன்னி ராசிக்கு அமோகமாக இருக்குது. இந்த கார்த்திகை 30 நல்லா இருக்குது. துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு பதவி பறிபோகும், பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த பழமொழியெல்லாம் படிக்காதவங்க சொன்ன பழமொழி, அதெல்லாம் உண்மைதான். அது நடக்கத்தான் செய்யும். கெட்ட பேர் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்ட படிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமாக இருக்குது நாள்.
உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. 2-5 குரு உச்சம் பெற்றது பெரிய சிறப்பு. நல்லதெல்லாம் நடக்கும். கார்த்திகை 30. தனுசு ராசி என்பதை எந்த காரியமும் செய்யாதீங்க, புதுசாக எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அட்டம குரு தடங்கள் படும், தடைப்படும். இன்னும் ஒரு கார்த்திகை 30 வரையும் போதும், மாரளிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். மகர ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல பருவமானவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லது நடக்கும். இப்போ இளமையான வயதில் உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், படிப்பு நல்லா வரும் அப்படின்னு அமைப்பு. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடல்நிலையே கவனமாக இருக்கும்போது எதிர்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 வேலை இருக்குது. மீனராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இந்த மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். ஏன்னா குரு பகவான் 5ல் இருக்கார். 7.5 இருக்குது. வயதுக்கு தக்கபடி இருக்குது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றாக சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கட்டமாக தான் இருக்கும், கட்டப்பட்டு நீங்கள் நல்ல காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் இப்போ கார்த்திகை 30க்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் 7.5 பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இதை விடாமல் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தை சனிக்கிழமை மாலை 11 பாடல் ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய பாடல். அந்த பாடலை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்கள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான நேயர்களை, நமக்கு இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்ல பலன். அந்த இறை வழிபாடு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த இறை வழிபாடை பண்ணுறோமோ அதுக்கு நல்லது. இதில் முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறான். இந்த சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை கணிக்கிற போது பஞ்சாங்கத்தில் அந்த உள்ள கிரகங்களை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். நம்மளாக ஒன்றும் கணிக்க முடியாது. இப்போது லக்கணத்தை நம்ம கணிச்சிருவோம். நட்சத்திரத்தை கணிச்சா இந்த நட்சத்திரம் என்ன பாதம்னா இந்த ராசின்னு வந்துடுது நமக்கு. இப்போ இன்றைக்கி மிருகசி நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா ரிஷப ராசி. இன்றைக்கி காலையில் 7 மணினா விருச்சிகம் இருக்கணும். இதை நம்ம கணிச்சிடுறோம். அடுத்து இந்த கிரகங்களாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த பாவக மாற்றம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு சாதாரணமாக அரைகுறையாக படித்த ஜோதிடருக்கு புரியாது. இந்த ஜோதிடத்தை நன்றாக படித்தவங்களுக்கு தான் இந்த பாவக மாற்றங்கிற ஒரு கணக்கு புரியும். இதில் பாவக மாற்றம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திரன் மிதுனத்தில் இருக்கார், ஆனால் இந்த ரிஷபத்தில் இருக்கார். இந்த பாவக மாற்றப்படி அவர் மிதுனத்தில் இருக்கிறதாக கணக்கு கொள்ள வேண்டும். 1 மிருகசீரிஷம் 1-2 பாதம் தாண்டி 3ஆம் பாதத்துக்கு வந்ததாக ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு வேலை செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் பாவக மாற்றம் என்று பெயர். அடுத்து புதன் எங்கே இருக்காருன்னா, புதன் விருச்சிகத்தில் இருக்கார். ஆனால் இப்போ இருக்கிற துலாத்தில் இருக்கு. ஆனால் விருச்சிகத்தில் புதன் இருக்கிறதாக நம்ம பலன் சொல்ல வேண்டும். இது மக்கள்கிட்ட சொன்னோம்னா இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கணக்கு பார்க்கின்ற பொழுது புதன் விருச்சிகத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கணும், சனி மீனத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இது அதிசார கணக்கு. இப்போ கும்பத்திலான இருக்காரு, எப்படி சனி பகவான் மீனத்துக்கு போட்டாரோ அதிசாரம்னு ஒரு கணக்கு இருக்கு. பாவக மாற்றம், ராகு மீனத்தில் இருக்கார். இதெல்லாம் அந்த கிரகங்கள் சுழற்சிங்கும் போது அந்த டிகிரி கணக்கில் போகின்றது. அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சில கணக்குகள், பாவக மாற்றப்படி சில கணக்குகள்லாம் இருக்குது. அந்த கணக்குகளை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிரகங்கள் சரியாக இருக்கும், பலன்கள் சரியாக இருக்கும். இந்த பாவக மாற்றங்கிற கணக்கை வாடிக்கையாளர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு அது விளக்கம் சாமானியமாக சொல்ல முடியாது, புரியாது. அதனால் நம்ம புதன் துலாத்தில் இருக்குது, ஆனால் நம்ம விருச்சிகத்தில் புதன் இருந்தால் என்ன பலன் நடக்குமோ அந்த பலன் தான் இந்த ஜாதகத்துக்கு நடக்கும். அப்படி தான் நம்ம பலன் சொல்கிறோம். அதனால் அதுக்கு தான் நம்ம இந்த ஜாதகம் பாவக மாற்றம்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம தந்ததா, நம்ம எழுதி வச்சோமா? இல்லை, பெரியவங்களுடைய கணக்கு, முன்னாருடைய மகான்களுடைய கணக்கு. அது வழி வழியாக அதை இப்போ நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது நம்ம இப்போ படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சில கணக்குகள் இருக்குது. பாவக மாற்றங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு, ஒரு அருமையான கணக்கு. இந்த கணக்கை யாருமே பார்க்கறதே கிடையாது. பெரும்பகுதி 95% இந்த பாவக மாற்றத்தை யாருமே பார்க்கறது இல்லை. இது உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை.
அனுபவப்படியாக அந்த பாவக மாற்றம் நிச்சயமாக வேலை செய்கிறது. அன்பான நேயர்களே, ஜாதகத்தை நல்ல ஜோதிட நாடுங்கள், நல்ல சரியான முறையான ஒரு கணிதம் பார்த்து அவங்கள்ட்ட ஜாதகத்தை பார்த்து பலன்களை அடைய வேண்டும். நம்முடைய பலன்கள் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நமக்கு பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி ஸ்ரீ முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.